செந்தில் பாலாஜி வந்து கரூர் நடத்தினார். எவ்வளவு பெரிய கூட்டம், மழை கொட்டுன்னு விட்டு அப்படியே டிஸ்லோகேட் ஆச்சு. ஆனா அத்தனையும் பாதுகாப்பா கொண்டு போய் பண்ணாரா இல்லையா? சென்னையிலேயே லேட்டு, நாமக்கல்லையே லேட்டு. நாமக்கல்லையே சில பேர் மயக்கம் போட்டாங்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ். அது மட்டுமல்ல, போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? அவங்க வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடம் காலியா இருக்கு. இவங்க வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. இது ஏதோ வந்து ஒரு விளையாட்டான சம்பவம் இல்ல, ஒரு கடுமையான சம்பவம். 41 குடும்பம் வீணா போயிருக்கு. பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஓரத்திடக்கூடாது. கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல, வர்றவங்க பாதுகாப்பா போகணுங்கிறதுல எப்பவுமே திமுக அக்கறையா இருந்தது. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. இதுல விஜய வந்து எப்படியாச்சும் இதை வச்சுக்கிட்டு காலி பண்ண அப்படி நோக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ். அது மட்டுமல்ல, போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? உங்க மனசாட்சி நீங்க தொடுங்க. போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? இது ஏதோ வந்து ஒரு விளையாட்டான சம்பவம் இல்ல, ஒரு கடுமையான சம்பவம். 41 குடும்பம் வீணா போயிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு போனோம்னா மறுபடியும் எப்படி திருத்திக்கிறது? நம்ம நாங்களே கூட அதுல பாடம் படிக்கணும்னு இருக்கோம். நம்ம எப்படி அதை திருத்திக்கிறது? இதை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க வந்து போலீஸ்ல வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாத்திருப்பீங்க, ஒரு போலீஸ்காரரு துணியை வச்சு மயக்கம் போட்டவரை எந்த போலீஸ் பண்ணுவாங்க? அப்ப அவங்க எல்லாம் மனசுல நம்ம மதிக்கலையே, மிஷன். அவங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம் இருக்கும். அவங்க வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடம் காலியா இருக்கு. இவங்க வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது வந்து நாமக்கல்லையே லேட்டு, சென்னையிலேயே லேட்டு. வந்தோடனே அவரே வந்து விஜய் வந்து போலீஸை பாராட்டி தான் பேசியிருக்காரு. நாமக்கல்லையே சில பேர் மயக்கம் போட்டாங்கிறாங்க. அப்புறம் இங்க வருகிற பொழுது அங்கங்க இருட்டாயிடுச்சு. அங்கங்க நின்று பண்ணிருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நின்று இருந்ததுனாக்க இங்க இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க பார்க்க முடியல, அதனால பின்னாடி ரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் விசாரணை இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க டீட்டெயிலா சொல்ல முடியும். மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. அவர் வரும்போது அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஏறத்தாழ 8 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. வர்றவங்க ஒரு சின்ன பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஓரக்கூடாது. கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல, வர்றவங்க பாதுகாப்பா போகணுங்கிறதுல எப்பவுமே திமுக அக்கறையா இருந்தது. செந்தில் பாலாஜி வந்து கரூர் நடத்தினார். எவ்வளவு பெரிய கூட்டம், மழை கொட்டுன்னு விட்டு அப்படியே டிஸ்லோகேட் ஆச்சு. ஆனா அத்தனையும் பாதுகாப்பா கொண்டு போய் பண்ணாரா இல்லையா? அதனால இது வந்து ஒரு அரசாங்கத்தையோ, இதுல வந்து தலைவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை படிச்சாக்க நம்ம மனசை அப்படியே வந்து நெகிழ்ந்து போயிட்டு. நான் வந்து பெருமையா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. அவர் என்ன அதுல அரசியலா பண்ணாரு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் மற்ற கட்சிகளோட டிஸ்கஸ் பண்றேன், மற்ற அமைப்புகளோட டிஸ்கஸ் பண்றேன். இத்தனையும் வந்து அவர் வந்து கொடுக்கிறார். இந்த சம்பவம் திமுகவா வேற ஏதோ கட்சி, ஆனா இறந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்காலத்துல ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு. அந்த அக்கறையை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றது கூட இல்லாம ஏதாச்சும் தப்ப கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த செய்தி வந்ததுல இருந்து அவர் நேற்று சொல்லும் போது சொல்றாரு, போன் நாங்க பேசும்போது சொல்றாரு, இன்னும் வந்து கரூரை மறைக்கவே முடியல. நான் எப்படி இருக்கும்? எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு சும்மா வந்து ஒரு கடமைக்காக பண்ற வேலையா இருந்தா, அது ஒரு நடிப்புக்காக பண்ற வேலையா இருந்தா எங்ககிட்டயே சொல்லணும்.